இப்போ சம் நம்பர் 8. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். காரணம் என்னன்னா, இது வரைக்கும் பார்த்தது 7 வரைக்கும் நம்ம பார்த்தது ரிட்டையர்மெண்ட் பற்றி பார்த்தோம், ரிட்டையரிங் பார்ட்னர் பற்றி பார்த்தோம். இப்போ 8வது சம் பொறுத்த வரைக்கும் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். நீங்கள் வேணால் ஹெட்டிங் வேணால் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டெத் ஆஃப் ஏ பார்ட்னரில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதே ப்ரொசீஜர் தான். அங்கே பொறுத்த வரைக்கும் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு பேர் போன சம்மில் பார்த்தீங்கன்னா என் ரிட்டையர்டு, அப்போ அவருக்கு போடும் போது என் லோன் அக்கௌண்ட் சொல்லி போட்டோம். ஆனால் அதே இது இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லோன் சொல்லி போடுறதுக்கு முன்னாடி அதாவது அவங்க வாரிசுதாரர், அதாவது டெத்து யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாரிசுதாரர் யார் இருப்பாங்கன்னா அவங்களுடைய மனைவி இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவாங்க, வாரிசுதாரர்கள். இப்போ நாம் என்னன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு, அதாவது எக்ஸிக்யூட்டருக்கு அக்கௌண்ட்டுக்கு தான் நாம் என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இன்னொன்று, இந்த கொஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டே கிடையாது, ரீவல்யூஷன் சம்மந்தப்பட்டதும் கொடுக்கல. அதுக்கு அடுத்தது அவன் பிளைண்டாக என்ன கொடுத்துருக்கான்னா குட்வில்லும் பொறுத்த வரைக்கும் அவன் கொடுக்காம நம்மளை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மறக்காமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், அவர் எத்தனை மாத காலங்கள் உயிரோடு இருந்திருக்காரோ அது வரைக்கும் நம்ம அந்த கால்குலேஷன் கொண்டு போட்டு போடணும். இன்னொன்று, இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போன பார்ட்னருக்கு உள்ள கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் போட்டால் போதும், அது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் பார்ட்னருக்குடையது எதுவுமே கேட்கல. அதுக்கு அடுத்தது இப்போ நான் கொஸ்டின் படிச்சுட்டு நான் அப்படியே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் கொஸ்டின் படிக்க போகிறேன். எல்லோரும் கையில் பென்சில் எடுத்துக்கங்க, பழைய ப்ரொசீஜர் தான். அதாவது 3 பார்ட்னருமே பிபின்னு ஆரம்பிக்குது. அப்போ P1, P2, P3 அப்படி வச்சுப்போம். Are partners in a business sharing profit and losses in the ratio of 2:2:1 respectively. Their balance sheet as on 31st March 2019 versus follows. கையில் எல்லாம் பென்சில் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் லைபிலிட்டி சைடில் நம்ம மார்க் பண்ண வேண்டியது 3 பேருனுடைய கேபிட்டலும் டிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்து கீழே ரிசர்வ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ரிசர்வை, அதையும் டிக் பண்ணிக்கிங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லைபிலிட்டி சைடில் இல்லைன்னா அசட் சைடில் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், அசட் சைட்லையும் இல்லை, விட்டுடுங்க. இதுக்கு அடுத்தது கீழே ஃபஸ்ட்டு இதுலேயே உங்களை பார்க்க சொல்லியிருக்கேன், இது அட்மிஷனா ரிட்டையர்மெண்ட்டா டெத்தா அப்படின்னு பார்க்கும்போது அவனே கொடுத்துட்டான். அதாவது மிஸ்டர் P3 அவர் தான், P3 தான் டைடு ஆன் September 30th 2019. அப்போ P3 தான் இறந்து போயிடுறாரு. இப்போ அவர் எத்தனை மாத காலங்கள் உயிரோடு இருந்திருக்காருன்னா 6 months வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காரு. அதுக்கு உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அந்த அமௌண்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்னொன்று, இந்த கொஸ்டினில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதையும் 6 மாதத்துக்கு வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி மறக்காமல் அதை கொண்டு அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கொண்டு காட்டணும். இப்போ மேற்கொண்டு கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். தட் பார்ட்னர்ஷிப் டீட் ப்ரொவைடட் த ஃபாலோயிங். 1. The deceased partner will be entitled to his share of profit up to the date of death, calculated on the basis of previous year profit. அதாவது இறந்து போன பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் எத்தனை மாத காலங்கள் பிஸ்னஸில் உயிரோடு இருந்திருக்காரோ அது வரைக்கும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுங்க. ப்ராஃபிட் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த பேசிஸில் நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்லேருந்து பேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்துப்போம். He will be entitled to share of goodwill of the firm calculated on the basis of 3 years purchase of average of last 4 years of profit. ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். குட்வில் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கும் போது பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ் 3 years. த ப்ராஃபிட் ஃபார் தி லாஸ்ட் 4 years கொடுத்துருக்காங்க. அதாவது 2015-16 அப் டு 2018-19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 4 வருஷத்துக்கு ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிடும். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து 3 years பர்ச்சேஸ்
மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குட்வில் அமௌண்ட்டு கிடச்சிரும். நம்ம அது வந்து சம்முக்கு வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். The drawings of the deceased partner up to the date of death amounted rupees 10,000. இறந்து போன பார்ட்னர் வந்து பிஸ்னஸ்லேருந்து அமௌண்ட் எடுத்திருக்காரு. எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காருன்னா 10,000 ரூபா எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. எத்தனை பர்சன்ட்ஸ்னால் 12%. அதுக்கு அடுத்தது சர்விங் பார்ட்னர்ஸ் அக்ரீட் தட் rupees 15,400 should be paid to his executors immediately. அதாவது இறந்து போன பார்ட்னருடைய எக்ஸிக்யூட்டருக்கு உடனடியாக ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்னர் இருக்காங்க பாருங்கள், அவங்க 2 பேருமே எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா கேஷாக 15,400 கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட், அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது பார்த்துப்போம். அதுக்கு அடுத்தது and the balancing in for 4 yearly installment with the interest at 12% per annum on outstanding balance. அதாவது 15,400 நம்ம உடனடியாக கொடுத்துட்டு மீதம் உள்ள அமௌண்ட்டை வந்து எப்படி பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஈக்குவல் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. கொஸ்டினை பாருங்களேன், முக்கியமாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ மிஸ்ஸஸ் P3 கேபிட்டல் அக்கௌண்ட், அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது இறந்து போன பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டில் தி செட்டில்மெண்ட் ஆஃப் தி அமௌண்ட் டியூ. நாம் எக்ஸிக்யூட்டர் அமௌண்ட்டுக்கு, அதாவது அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது, அப்போ நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் வரைக்கும் போட்டாவே போதும். இதுதான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன்லையும் இப்படி தான் இருக்கும், போர்டு எக்ஸாமினேஷன்லையும் இப்படி தான் வரும். அதில் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்தால் ரீவல்யூஷன் அக்கௌண்ட் வரும், ரீவல்யூஷன் அக்கௌண்ட் ஒன்று வரும், அதுக்கு அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது பேலன்ஸ் ஷீட்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதெல்லாம் வந்து 6 மார்க்குக்கு அவ்வளோ தூரம்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. பேலன்ஸ் ஷீட்லாம் போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ நேரடியாக இப்போ ஆன்சருக்கு வந்துடுறேன். இப்போ ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஷேர் ஆஃப், அதாவது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ப்ரீவியஸ் இயர். அப்போ ப்ரீவியஸ் இயர்னா 2018-19 தான், அதுக்கு உள்ள ப்ராஃபிட் அமௌண்ட் 30,000. அவருக்கு உள்ள ஷேர் பொறுத்த வரைக்கும் 1/5, அதாவது P3க்கு பொறுத்த வரைக்கும் 1/5 இன்ட்டு எத்தனை மாத காலங்கள் உயிரோடு இருந்திருக்காருன்னா 6 மந்த்ஸ் உயிரோடு இருந்திருக்காரு. அப்போ 6/12. அப்போ எவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா வந்து 3,000 rupees. இது ஒன்று. அடுத்தது குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் 4 வருஷத்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 50,000 வந்திருக்கு. பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ்னால மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 1,50,000 வருது. இறந்து போன பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஷேர் கொடுக்கணும்னா 1/5 கொடுக்கணும். அப்போ 1,50,000 இன்ட்டு 1/5 எவ்வளோ அமௌண்ட்னா 30,000 கொடுக்கணும். இந்த 30,000 யார் கொடுக்கணும்னா P1ம் P2ம் ரிமைனிங் பார்ட்னர் 2 பேர் தான் ஷேர் பண்ணி கொடுக்கணும். சம்பளம் பொறுத்த வரைக்கும் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல, அதனால் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஓல்டு ஷேர் பொறுத்த வரைக்கும் 2:2:1. இது ரிட்டையரிங் உள்ளது, அவரை கவுண்டில் சேர்த்துக்காதீங்க, அதனால் அவரை அடிச்சிட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் கெய்னிங் ரேஷியோவும் இதுதான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அதாவது 1:1. அதாவது 2:2 ஷார்ட் பண்ணிங்கன்னா 1:1. இப்போ இந்த 30,000 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 30,000 இன்ட்டு 1/2 எவ்வளோ அமௌண்ட்டு 15,000 எங்கள் பேர் கான்ட்ரிபியூட் பண்ணணும். P1 கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதேமாதிரி P2 பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதே 15,000 கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ நம்ம நேரடியாக எங்கே வந்துட்டோம்னா P3னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் வந்துட்டோம். அப்போ பை பேலன்ஸ் ப்ராடவுன் முதல்ல எடுத்த உடனே அவருடைய கேபிட்டல் அமௌண்ட் எங்கே இருக்குன்னா லைபிலிட்டி சைடில் இருக்குது. P3னுடைய அமௌண்ட் மட்டும் கொண்டு வந்து போட்டுங்க. அதுக்கு அடுத்தது பை ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 50,000 இருக்குது. அவருடைய ஷேர் பிரகாரம் 1/5ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 10,000. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்னா 3,000 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டிருக்கீங்க. இப்போ குட்வில் போட போகிறோம், கேஷ்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதை வந்து P1 எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 15,000, அதாவது பை P1 கேபிட்டல் அக்கௌண்ட். அதே மாதிரி பை P2 கேபிட்டல் அக்கௌண்ட் அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 15,000. இதுக்கு அடுத்ததுக்கு மறக்காமல் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொண்டு வந்து போடுங்க.
இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது கேபிட்டல் அமௌண்ட் 40,000 இருக்குது. 40,000 இன்ட்டு 12 டிவைடட் பை 100 இன்ட்டு எத்தனை மாதம்னா 6 டிவைடட் பை 12 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 2,400 வருது. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. இதில் வந்து டிராயிங்ஸ் அவர் எடுத்திருக்காரு. எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காருன்னா 10,000 ருபீஸ் எடுத்திருக்காரு. அப்போ டெபிட் சைடில் 2 டிராயிங்ஸ் அமௌண்ட் 10,000. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 2 பேலன்ஸை கேரி டவுன் போட்டுறாதீங்க. அதை என்னன்னு போடணும்னா 2 P3 எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குன்னா 75,400. இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டால் போதும். இதோட உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து பப்ளிக், அதாவது போர்டு எக்ஸாமினேஷன் உள்ள பேட்டர்னும் இதே தான். ரிவல்யூஷன் அக்கௌண்ட் அடிஷ்னலாக வரும். ரிவல்யூஷன் அக்கௌண்ட்டும் அதுக்கு அடுத்தது இறந்து போன பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டு. அப்படி இல்லைன்னா மொத்தமாக கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்டால் கூட அதை ஈஸியாக போட்டுடலாம் உங்களுக்கு. இப்போ இது வரைக்கும் நாம் வந்து 8வது சம் முடிச்சிருக்கோம்.